வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதியடைத்தால் நியாயமா? கண்ணீரே வழித்துணையா நின்றேனே இது விதியா? எல்லாமே தெரிந்தவன் நீ காப்பாற்ற கரெக்டான மோட்டிவேஷனோ நம்ம மேல ஒருத்தவங்க முழு நம்பிக்கை வச்சாங்கன்னா நம்மளால எது வேணா சாதிக்க முடியும். அண்ட் அதுக்கு இந்த விஷயம் தாங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். திருச்செந்தூர்ல ஆதரவு இல்லாதவர்களுக்கான மனநல காப்பகத்துல சிகிச்சை பெற்று வந்தவர் 6 மாசத்துல குணமாகி தச்சு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் இது மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல அவசர சிகிச்சை மற்றும் மீட்பு மையம், ஆதரவற்றவர்களுக்கான மனநல காப்பகம் இருக்கு. இந்த காப்பகம் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் பங்களிப்போடு செயல்பட்டு வருது. இந்த காப்பக ஒருங்கிணைப்பாளர் சரவணன் தலைமையிலான சமூக பணியாளர்கள் திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி பக்கத்துல இருக்கிற காட்டுப்பகுதியில ஒரு பாழடைஞ்ச கல் மண்டபத்துல தனியா இருந்த வாலிபரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மீட்டிருக்காங்க. அவருக்கு 6 மாசம் உளவியல் மருத்துவ சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் இதுல அவரு குணம் அடைஞ்சிருக்காரு. அவரு தஞ்சாவூரை சேர்ந்த செந்தில்குமார் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. குடும்ப பிரச்சனை காரணமா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரு. காட்டுப்பகுதியில 3 மாசமா தங்கி இருந்ததா தெரிய வந்திருக்கு. எல்லாருக்கிட்டையும் ஒரு திறமை இருக்கும். அந்த மாதிரி தாங்க இவர் தச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. அண்ட் இவருக்கு தச்சு வேலை செய்வதற்கான உபகரணங்கள், பலகைகள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. 1 மாசத்துல செந்தில்குமார் 6 ஜன்னல் கதவுகளை செஞ்சிருக்காரு. இத பத்தி செந்தில்குமார் சொல்லும் போது, அந்த மண்டபத்துல பாம்பு பூச்சிகளோட வாழ்க்கையை வெறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ நான் நல்லாயிட்டேன். சமூக பணியாளர்கள் மூலமா தச்சு வேலை செய்யறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தாலும் தான் அந்த நேரம் கோயில் காய்ச்சி போவோம். திருச்செந்தூர் ஒரு ஆசை போயிட்டு காய்கிற காசு இல்லை. அந்த நேரத்தில் ஃபர்ஸ்ட் மேகத்தில் இதில் திருநெல்வேலி நடந்து அந்த மண்டம் தெரிஞ்சு தண்ணி மட்டும் இருந்துச்சு. பைப்பில் குடிச்சு தண்ணி குடிச்சிட்டு அந்த மண்டபத்தில் படுத்துட்டாங்க. போய் 3-4 வருஷம் அங்கேயே இருந்தேன். வேறு எங்கேயும் போகல. பூச்சி உடனெலாம் பாம்புக்கு போனால் எல்லாம் போகுது வருது. நம்ம தான் கிடைக்கல. நான் பயப்பில்லை. அப்புறம் அழைச்சிருந்தாங்க. அது இருந்து இங்கே விட்டாங்க. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கும். வரும் நல்லா இருக்கும். இப்போ கார்பெண்டரை பார்க்குறேன். திருச்செந்தூர்ல இருக்கிற ஒரு மரக்கடை உரிமையாளர் 1 லட்சம் மதிப்பிலான உபகரணங்கள் மற்றும் மரப்பலகை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த காப்பகத்துல 16 பேர் குணமடைஞ்சு வீடு திரும்பி இருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வந்திருக்கு. வாழ்க்கையை வெறுத்து ஒரு இடத்துல உட்காரும் போது அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சது, ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதான் கிடையாது. கமா போட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு ஹோப் கொடுத்து இன்னும் புதுசா எவ்வளவோ இருக்கு அப்படின்னு ஒரு வெளிச்சத்தை நமக்கு லைஃப் காட்டும். அண்ட் அதுதான் இவருடைய லைஃப்லயும் நடந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.